25 26 வாக்கியம். இங்க கடிகாரம் இல்லை, அதான் கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 25 26 படிங்க. ஐயா அன்றைக்கு படிச்ச வசனம் தான். பவுலோ அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தினுடைய நடுராத்திரியிலே பாருங்க நடுராத்திரின்னு சொன்னா அபகடமான சமயம். இங்கிலீஷ்ல இருக்கு at the midnight, the time of calamity. அபகடமான ஒரு சமயம், கைகளும் கால்களும் கட்டப்பட்டதான சமயம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து நான் அப்புறம் சொல்லுவேன். துதித்தனா எல்லாரும் துதிக்கிறீங்க, ஆனா எப்படிப்பட்ட துதி செய்யறேன்னு சொல்லி அப்புறம் சொல்லுவேன். தேவனை துதித்து பாடினார்கள். பாருங்க 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உடனே கொடுத்தார். இன்றைக்கு நீ எந்த சூழ்நிலையிலேயும் யூதா கோத்திரத்தாரை போல தேவனுக்கு துதிகளை நீ உயர்த்தும் பொழுது உடனடியாக 3 ஆசீர்வாதம் புரண்டு ஓடி வரும். நான் இதை ஏதோ சரித்திர ரீதியாக படிச்சு புஸ்தகத்துக்கு விளக்கம் கொடுக்கல, எங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்லுகிறோம். அதிகாலையில கர்த்தரை உயர்த்த நாங்கள் பலன் கொண்டு வருகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எப்படி வந்தேன், மைக்க பிடிக்கிறதுக்கு கூட கடினமா இருந்தது. கொஞ்சம் கப்பல உள்ள தண்ணீரை கொண்டுதான் நான் பேச வந்தேன். ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன், எல்லாரும் என்ன பாக்குறேன், ஐயா நடுராத்திரியில அவர்கள் தேவனை பாடி துதித்த உடனே காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் கேட்டுட்டு என்னடா இவன் இவ்வளவு பெரிய கட்டு போட்டு வச்சிருக்கிறேன், பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்னடா இந்த பெண்ணாண்டி இவளுக்கு இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனை, இவ்வளவு பெரிய அபகடமான சூழ்நிலை, இந்த நேரத்துல இவன் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போறானே, பார்க்கலாம் கோயில் முடிச்சுட்டு வருவாங்க எப்படின்னு பார்க்கலாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அடுத்த நபர் ஆனா என்ன நடக்குது பாருங்க, தொடர்ச்சியா படிக்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள். நீங்க மற்ற நேரம் எல்லாம் வசனங்களை கொட்டுறீங்க, இப்போ நான் வசனம் வர பயமா. அல்லேலூயா. அதுதான் நானும் யோசிக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைகிறது. முதல்ல ஆண்டவர் நீ துதிக்கும் பொழுது கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் சாத்தான் வைத்திருக்கிற அஸ்திபாரத்தை உடைச்சு போட்டுருவார். என்ன தெரியுமா, டைம் இல்ல சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு வசனம் மட்டும் என்ன படிக்கிறேன். அல்லேலூயா. சாத்தான் நமக்குள்ள வச்சிருக்கிற அஸ்திபாரம் என்ன எடுத்து படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்தை படிங்க. அஸ்திபாரங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 17:18. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ண. அது ஃபுல்லா படிச்சீங்கன்னா படிச்சுக்கொண்டே வரலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு பக்கத்துல தான் தாய்லாந்து இருக்கு, நீங்க போறதுக்கு பயப்படுறீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க. ஏன்னா அந்த வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் தான் அந்த தாய்லாந்துல இருக்கு. அல்லேலூயா. ஆனா துதிக்கு தேவனுடைய பிள்ளைகள் அந்த பிசாசு அந்த ஸ்திரீ வச்சிருக்கிற ராஜ்யபாரமே அப்படியே உடைக்கப்படும். 18ஆம் வாக்கியத்தை படிங்க. 18ஆம் வாக்கியத்தை 17ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வாக்கியம். கண்ட ஸ்திரீ ஆனவள் பூமியின் ராஜாக்கள் மேல். பாருங்க சாத்தானுடைய அஸ்திபாரம் என்பது என்ன தெரியுமா, உன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆளுகை செய்வான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க ஐயா ஓடி வாங்க, இங்க ஓடி வாங்க. இப்போ இந்த ஐயா இருக்கிறாரு பக்கத்துல, சாத்தா என்ன பண்ணிடுவா, சாத்தானுடைய அஸ்திபாரம் சொன்னா அவருக்கு துதிக்க ஆசை. என்ன ஆசை சொல்லுங்க. ஆனா துதிக்க முடியுமா, தொண்டை கட்டி போட்டுச்சு. வாய் பேச, எக்ஸாம்பிள் சொல்றேன், சிகரெட் குடிக்க, குடிபானம் செய்ய, அதுக்கெல்லாம் வாய் திறக்கும். ஆனா துதிக்க சொன்னா வாயே வராது, ஏன்னா சாத்தாங்க கட்டிடுவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியினுடைய ராஜாக்களை ராஜ்யபாரம் பண்ணுகிறவன். அல்லேலூயா. உன் குடும்பத்தை சாத்தா அஸ்திபாரம் பண்ணி ராஜ்யபாரம் பண்ணி வறுமை, கஷ்டம், பிரச்சனை, தவிப்பு, பயம், இவன் இந்த சரக்கெல்லாம் கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுவான். ஆனா தேவனை துதிக்கிற பிள்ளைகள் சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அங்க உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்துங்களேன். பிள்ளைகளே, நீ எப்போ நீ கர்த்தரை துதிக்க உயர்த்துகிறீங்க. 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வாக்கியம் படிங்க. அந்த அஸ்திபாரத்தை மட்டும் முடிச்சிடலாம். சாத்தா என்ன மாதிரி அஸ்தி, ஏன்னா இதை தெரிஞ்சாதான் நீ என்ன செய்வ, அந்த அஸ்திபாரத்தை உடைப்பேன். படிக்க. ரகசியம் மகா பாபிலோன். பாருங்க வேசிகளுக்கும்
சாராயம் இதெல்லாம் எழுதி வச்சு கிடப்பாங்க ஒவ்வொன்னா. அல்லேலூயா. இதை அழகா சொல்லியிருக்கு, அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் உங்க தாய். அல்லேலூயா. நீங்க சிகரெட் டப்பா வாங்கி பாருங்க, அது கீழே அவனே ஒரு டிராயிங் கொடுத்திருப்பான். இது லங்ஸ் வீக் ஆக்கிடும், டிட்டஸ்டபிள் பாய்சன் எழுதிருக்கும். இந்தியாவில் சிகரெட், நான் அதுக்காக சிகரெட் பிடிச்சவங்க இல்லை, அதில் எழுதிருக்க டிட்டஸ்டபிள் பாய்சன், அருவருப்பான ஒரு இது ஒரு அடிக்ஷன் எழுதிருக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற அதுக்கெல்லாம் பிசாசுடைய அஸ்திபாரம் சொல்லும் பொழுது அவனுடைய அருவருப்புகளும் அவனுடைய அசுத்தங்கள் தான் அவனுடைய அஸ்திபாரம். அடுத்த அஸ்திபாரத்துடைய இன்னொரு பகுதியை படிங்க, நம்ம விளக்க வேண்டாம், அப்படியே முடிச்சிடலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 4-5 படிங்க. இப்போ யூதா கோத்திரமாகிய தேவ ஜனங்க துதிக்கும் பொழுது, இப்போ நம்மளுடைய ஆன்சர், யூதா கோத்திரமாகிய தேவ ஜனங்க தங்களுடைய துதிகளை உயர்த்தும் பொழுது அங்கே சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் உடைக்கப்படும். படிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 4-5 வசனம். எங்களுடைய போராயுதம், பாருங்க பாருங்க, உன் பக்கத்து வீட்டுக்காரன் உனக்கு விரோதமா வருகிறானா, அது சாத்தான் உண்டு பண்ற அஸ்திபாரம். உன் சரீரத்துல டயபெட்டிஸ் இருக்கா, அது பிசாசு உனக்குள்ள கொண்டு வந்திருக்கிற அஸ்திபாரம். உனக்குள்ள வியாதி பலவீனங்கள் இருக்கா, உன் குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, இது சாத்தான் கொண்டு வர்ற அஸ்திபாரம். இதை நீ மாம்சத்துல ஜெயிக்க இயலாது. படிங்க, மீண்டும் படிங்க 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 4-5. எங்கள் போராயுதம், போராயுதம் சொல்லும் பொழுது யூதாவினுடைய கரங்களிலே கர்த்தர் கொடுத்த துதி. எங்கள் போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றபடி இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதான அரண்கள் சொன்ன அதுதான் அஸ்திபாரம். அதை இப்படியும் படிக்கலாம், அஸ்திபாரங்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவனுடைய பலன். நான் எத்தனையோ முறை வியாதியின் பலவீனத்தில் விழுந்து அமிழ்ந்து போனேன். நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்னுடைய வாழ்க்கையில பலவீனம். எனக்கு ஒரு ஐயா சொல்லி கொடுத்தாரு, ஐயா யூதா கோத்திரத்தார போல துதி ஐயா, உன் வாழ்க்கை மாறிடும். நானும் துதிக்க ஆரம்பிச்சேன், ஒன்னும் நடக்கல. அல்லேலூயா. ஒன்னும் துதித்து பார்த்தா ஒன்னும் நடக்கல. என்னடா நம்ம துதிக்கிறோம், ஒன்னும் நடக்க மாட்டேது. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ துதிக்கிறது கரெக்ட், ஆனா நீ செய்யற விதம் சரியில்லை. எடுத்து படிங்க, சங்கீதம் 149:6 படிங்க. நீ எப்படி துதிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறேன், அந்த துதியை நீ செய், உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறும் என்பது நான் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன். படிங்க 149 சங்கீதத்துடைய 6-8 படிங்க. ஜாதிகளிடத்தில் பழி, எல்லாரும் கவனிங்க, எல்லாரும் உற்று கவனிங்க, முக்கியமான வசனம். அந்த சகோதரி மட்டும் படிக்கிட்ட, மற்றவங்க எல்லாம் கவனிங்க. பிசாசினுடைய அஸ்திபாரமாகிய கட்டுகள், பிசாசினுடைய அஸ்திபாரமாகிய கடன் பிரச்சனை, பிசாசின் அஸ்திபாரமாகிய குடும்பத்தில் உள்ள சூழ்நிலைகள், பிசாசின் அஸ்திபாரமாகிய வியாதி, இதை எல்லாம் எப்படி ஜெயிக்கணும் என்பதை துதிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அறிவுரை பாருங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், பாருங்க ஜனங்களை தண்டிக்கவும், ராஜாக்களை சங்கிலி போட்டு கட்டவும். நீங்க இப்படி அழுதுகிட்டே படிச்சீங்கன்னா நான் என்னத சொல்றது? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் படிக்கல, படிங்க 149 பாஸ்டையா படிங்க, 149 சங்கீதத்தினுடைய அந்த வசனத்தை படிங்க. ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்க, ஜனங்கள் உனக்கு விரோதமாய் ஜனங்களை எழுப்புறாங்களா, அந்த ஜனத்தை கூட தண்டிக்கக்கூடிய அதிகாரம் இருக்க. ஜனங்களை தண்டிக்கவும், ராஜாக்கள், அவர்களுடைய ராஜாக்கள் யாரு? சாத்தான். அவர்களை ஆண்டு கொள்கிற ராஜா என்பது சாத்தான். அதான் எழுதியிருக்கு, இஸ்ரவேல் அவருடைய தேவன் பெரியவர், ஆகாகு ராஜாவை காட்டிலும் பெரியவர். என்னாகும் 23 எழுதியிருக்கு. ராஜாக்களை தண்டிக்கவும், அடுத்தது ராஜாக்களை சங்கிலிகளாலும், சங்கிலியினாலும் அவர்களுடைய மேன்மக்களை, மேன்மக்கள் சொன்னா உலகத்தில் இருக்கிற நோபல் மேன், பெரிய பெரிய பணக்காரன் கூட சரி, நீ பண்ற துதிகளை கீழே இறங்கிடுவான். மேன்மக்களை இருப்பு விலங்குகளினால கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. அந்த சத்தமா படிக்க, அந்த வசனம் மட்டும் சத்தமா படிக்கிறேன். அவர்களுடைய வாயில கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கற்கொள்ள பட்டயம். அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனை உயர்த்துகிற அந்த துதி உனக்குள்ள இருக்கப்படும் பொழுது ஜாதிகள், ராஜாக்கள், அதிகாரிகள், மேன்மக்கள் எல்லாரும் கீழே வந்துருவாங்க. நான் ஏதாவது கதையா, வாசல் இல்லையா, உனக்கு பிரச்சனை இல்லையா, ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லாதே. அது புதிய ஆத்மா தான் சொல்லணும். நீ உன் வாயில துதியின் எக்காலத்தை வை, எல்லாம் சரியா. பைபிள் எழுதப்பட்டிருக்கு, சத்தம் உயர்த்தி நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி.
அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறதான சமயத்திலே அவர்கள் பாடி கர்த்தரை உயர்த்தினாங்க. கட்டுகள் அங்கே உடைந்தது. அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் தான் படிச்சோம். அல்லேலூயா. பயப்படாதீங்க, நேரத்துக்கு முடிச்சிடுவேன். எடுத்து படிங்க. அடுத்த ஆசீர்வாதத்தை படிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துடைய 25, 26 படிங்க. யூதா கோத்திரத்தினுடைய அந்த துதியினுடைய அவர்கள் என்ன செய்தார்கள்? சிறைச்சாலையில் துதிக்கும் பொழுது உண்டான ஆசீர்வாதத்தின் அடுத்த பகுதியை படிங்க. முதல்ல சிறைச்சாலையுடைய அஸ்திபாரம் அசைந்தது. இரண்டாவது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பார்த்துக்கிட்டே இருந்தான். சடிதிகள் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் உடைஞ்சு போச்சு. அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் எல்லாரும் கவனிங்க. துதிக்கும் பொழுது சாத்தானுடைய அஸ்திபாரம் அசைறது மட்டும் இல்ல, அங்கே அவர்களுக்கு கதவுகள் திறக்கப்படுது. நீ கர்த்தரை உயர்த்தும் பொழுது அருமையான தேவ பிள்ளையே, அதிகாலையில் எழுப்பி யூதா கோத்திரத்தாரை போல நீ துதிகளை உயர்த்தும் பொழுது ஆண்டவர் உனக்கு வாசல் கதவுகளை திறப்பார். நான் மலேசியா தேசத்துக்கு வந்தேன். இந்த முறை வந்தது போல என்றைக்குமே இல்லை. நான் என்ன சொன்னேன், இந்த வாயில நான் அழைத்த பாஸ்டர் நோக்கி, அவர் ரொம்ப நேசிப்பார். பாஸ்டர், இதுதான் எனக்கு கடைசி, இதோட இனி மலேசியாவுக்கு வரமாட்டேன், தான் கடைசி. ஏன் போன் பண்ற நபரெல்லாம் ஐயா இருங்க ஐயா கூப்பிடுறேன், கட் பண்ணிடுறேன். அப்போ நான் கேட்டா, நீ யாரை பார்க்க வந்த? நீ மனுஷனை பார்த்து மலேசியா தேசத்துக்கு வந்தியா, என்ன பார்க்க வந்தியா? நான் அன்றைக்கு ராத்திரி தேவ சமூகத்தில் முழங்கால் நிட்டேன். அதிகாலை வரைக்கும் ஆண்டவருடைய முகத்தை தேட ஆரம்பித்தேன். அநேகருக்கு நானே அப்பாயின்மெண்ட் கொடுக்க வேண்டியதா போச்சு. அருமையான தேவ பிள்ளையே, ஊழியத்துல எனக்கு இது இல்ல அது இல்ல வீட்டுல இதுன்னு சொல்லாதீங்க. ஆண்டவர் வாசலை திறந்துட்டாருன்னா எல்லாமே உள்ள வந்துடும். ஊழியத்தை பாருங்க, அவங்க எப்படி ஊழியம் செய்தாங்க, அவங்களுக்கு எப்படி ஊழியம் செய்தாங்க, துதித்தனால தான் ஆண்டவர் அவங்களுக்கு வாசலை திறந்தார். இன்றைக்கு சுவிசேஷம் நீங்க தாய்லாந்து பக்கத்துல இருக்கு, அங்க போனா நமக்கு எல்லாமே சௌகரியமா இருந்து ஊழியம் செய்யணும் தான் நீங்க விரும்புறீங்க. ஆண்டவரே வந்து இல்லாத இடத்துல கதவை திறப்பார் என்ற விசுவாசம் அநேகருக்கு இல்லை. எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனத்தை படிங்க.